ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஹரிணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு மதமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு MBBS முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. டாக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே சொந்தத்திலேயே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க பிரிஞ்சே ரொம்ப வருடமே ஆகுதுங்க. ஸோ திருமணம் வேணான்னு வெக்ஸ் ஆகி இருந்தாங்க. இப்போது இவங்களுடைய அம்மா கம்பல் பண்ணுறாங்க. இவங்களுடைய அப்பா சமீபத்தில் தான் தவறிட்டதுனால இவங்க அம்மாவை கம்பல் பண்ணுறதுனால இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வசதி பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் ஓகே, ஆனால் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு இந்த மணமகள் எதிர்பார்க்குறாங்க. இவங்க அப்பா சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் அதில் லாஸ் ஆனதுனால அதில் சூசைட் அட்டன் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவர் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும். எங்களுடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கேரளாவை சார்ந்த பெண்மணிங்கிறதுனால தமிழ்நாட்டு மணமகனாக வேணும் அப்படின்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் குழந்தைங்க இல்லாமல் இருக்கணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் இவங்களை பற்றி தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சங்கவி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு BE முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் மாதம் 25,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் கொஞ்சம் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் போகிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சு அந்த பொண்ணையை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால சார் குழந்தைய வச்சுட்டு இவங்களே வளர்த்திக்கலான்னு எதிர்பார்த்தாங்க. பட் இவங்களுடைய அப்பா அம்மா இப்போது உன்னுடைய குழந்தைக்காகவாவது மறுமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால இவங்க அவரை முறைப்படி டிவோர்ஸும் பண்ணிவிட்டு இப்போது இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மணமகனாக வேணும், நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னுடைய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு மணமகன் வேணும், என்னோட குழந்தைய ஏற்றுக்கூடிய மணமகனாக தான் வேணும்னு குறிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.